வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இத்தாலியில் டென்னிஸ் போட்டியில் நடந்த துயரம், இருவர் மைதானத்தில் மரணம். பரிசில் அதிரடியாக 11 பேர் கைது. ராணுவ வீரர்களுக்கு பற்றாக்குறை, சுவிஸ் ராணுவம் எச்சரிக்கை. ஜார்ஜியா விமான விபத்து, துருக்கியின் ராணுவ சரக்கு விமானங்கள் பறக்க தடை. முழு போருக்கு தயாராகும் ஐரோப்பா, ரஷ்யா விடுத்த பரபரப்பு எச்சரிக்கை. 100 ஆண்டுகள் பழமையான வீராசாமி உணவகம் லண்டனில் குவியும் ஆதரவு. இங்கிலாந்தில் மெடோம்ஸ்லி தடுப்பு மையத்தில் இடம்பெற்ற துஷ்பிரயோகம் குறித்த அறிக்கை வெளியீடு. இனி விரிவான செய்திகள். இத்தாலியில் டென்னிஸ் போட்டியில் நடந்த துயரம், இருவர் மைதானத்தில் மரணம். இத்தாலியில் நடைபெற்ற ஏடிபி டென்னிஸ் போட்டியின் இறுதி சுற்றின் போது இரு பார்வையாளர்கள் மாரடைப்பால் உயிரிழந்தமை ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இறுதிப் போட்டி சில தினங்களுக்கு டூரின் நகரில் நடைபெற்றது. அன்றைய தினத்தில் இருவேறு சந்தர்ப்பங்களில் இருவரும் உயிரிழந்தனர். இந்த தகவலை இத்தாலிய டென்னிஸ் சம்மேளனம் உறுதி செய்துள்ளது. நெஞ்சுவலி ஏற்பட்ட போது இருவருக்கும் உடனடியாக முதலுதவி வழங்கப்பட்டுள்ளது. அதனை அடுத்து டென்னிஸ் அரங்கிலிருந்து உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எனினும் அவர்கள் உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இத்தாலிய டென்னிஸ் பட்டேல் சம்மேளனம் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துள்ளது. பரிசில் அதிரடியாக 11 பேர் கைது. தலைநகர் பாரிஸில் 11 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் பாரிஸ் 12ஆம் வட்டாரத்தில் அனுமதி இல்லாமல் பட்டாசுகளை வெடித்து சட்ட ஒழுங்கை சீர்குலைத்தார்கள் எனும் குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டனர். வீடியோ பாடல் ஒன்றின் படப்பிடிப்பில் ஈடுபட்ட அவர்கள் பாதுகாப்பு நடவடிக்கை எதுவும் இல்லாமல் சட்ட ஒழுங்கை சீர்குலைப்பது போன்று பட்டாசுகளை வெடித்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. நவம்பர் 11 செவ்வாய்க்கிழமை இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றது. வீதியை அவர்கள் முழுவதுமாக முடக்கியுள்ளனர். படக்குழு, பாடகர் என மொத்தமாக 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ராணுவ வீரர்களுக்கு பற்றாக்குறை, சுவிஸ் ராணுவம் எச்சரிக்கை. ராணுவ வீரர்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் என்று சுவிஸ் ராணுவம் எச்சரித்துள்ளது. அதிகமானோர் முன்கூட்டியே ராணுவத்தை விட்டு வெளியேறி குடிமைப் பணியை தேர்வு செய்வதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. வியாழக்கிழமை வெளியிடப்பட்ட 2025 ராணுவ ஆளணி தொகை கணக்கெடுப்பின்படி முன்கூட்டியே புறப்படுவது புத்தாக்க பயிற்சிகளின் பணியை மிகவும் கடினமாக்குகிறது. மேம்பட்ட பயிற்சி சேவைகளில் பதவிகளை போதுமான அளவு நிரப்ப முடியாது. பயிற்சியில் ஏற்படும் சிரமங்கள் நடுத்தர காலத்தில் பயிற்சி மற்றும் தயார் நிலையின் தரத்தை குறைக்கும். இலக்கு எண் என்று அழைக்கப்படும் பணியை நிறைவேற்ற தேவையான 99,101 பதவிகளை உறுதி செய்ய ஆயுதம் ஏந்திய படைகளின் சுமார் 1,40,000 உறுப்பினர்கள் தேவைப்படுகின்றனர். பணியமர்த்தப்பட்ட அனைவரும் உத்தரவை நிறைவேற்ற முடியாது என்ற உண்மையை இது கணக்கில் எடுத்துக் கொள்கிறது. ஆயுத படைகளின் உறுப்பினர்கள் 10 ஆண்டுகளுக்கு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். இருப்பினும் 12 ஆண்டுகளுக்கான பணியமர்த்தல்கள் ஒரு இடைக்காலத்தில் பணியாளர் நிலைகளை பாதுகாக்கும் நோக்கம் கொண்டது. ஜோர்ஜியா விமான விபத்து, துருக்கியின் ராணுவ சரக்கு விமானங்கள் பறக்க தடை. ஜோர்ஜியாவில் ஏற்பட்ட விமான விபத்தால் துருக்கியின் C-130 ரக ராணுவ சரக்கு விமானங்கள் பறக்க தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அசர்பைஜானிலிருந்து துருக்கி நோக்கி சென்ற துருக்கி ராணுவத்தின் சரக்கு விமானம் கடந்த நவம்பர் 11ஆம் தேதி ஜார்ஜியா நாட்டில் தரையில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த 20 வீரர்களும் பலியாகினர். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து துருக்கி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் துருக்கியின் C-130 ரக ராணுவ சரக்கு விமானங்கள் அனைத்தும் உடனடியாக தரையிறக்கப்பட்டு அவை பறப்பதற்கு துருக்கியின் பாதுகாப்பு அமைச்சகம் தற்காலிகமாக தடை விதித்துள்ளது. இதுபற்றி துருக்கியின் பாதுகாப்பு அமைச்சகம் கூறுகையில், இந்த விமானங்களில் முழுமையான தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு சோதனைகள் நடைபெறவுள்ளதாகவும், இந்த சோதனைகளில் தேர்வாகும் விமானங்கள் மட்டுமே மீண்டும் பறக்க அனுமதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஜார்ஜியாவில் விபத்தில் சிக்கிய துருக்கியின் ராணுவ சரக்கு விமானம் கடந்த 2012ஆம் ஆண்டு சவுதி அரேபியாவிடமிருந்து வாங்கப்பட்டு 2014ஆம் ஆண்டு துருக்கியின் விமானப்படையில் இணைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
முழு போருக்கு தயாராகும் ஐரோப்பா, ரஷ்யா விடுத்த பரபரப்பு எச்சரிக்கை. ரஷ்யாவுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் போர் ஆதரவு மனநிலையுடன் முழு போருக்கு தயாராகி வருவதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் குற்றம் சாட்டியுள்ளார். உக்ரைனில் அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகள் முடங்கிவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சிகள் முடங்கிவிட்டன என்று பெஸ்கோவ் கூறினார். அமைதி பேச்சுவார்த்தை முடங்கியதற்கு தங்களால் தவறு இல்லை என்று கூறிய அவர், உக்ரைன் ராணுவ வழிகளில் போரை வெல்ல முடியும் என்று நம்பி ஐரோப்பிய நாடுகளால் உசுப்பேற்றப்படுவதே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டினார். உக்ரைனில் ஆக்கிரமிப்பை தீவிரப்படுத்தி வரும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மேற்குலகின் மீதான அச்சுறுத்தலின் ஒரு பகுதியாக கடலுக்கடியில் கேபிள்களை துண்டித்தல், மர்ம ட்ரோன் ஊடுருவல்கள் போன்ற பல்வேறு கலப்பு போர் தந்திரங்களையும் கையாண்டு வருவதாக கூறப்படுகிறது. இதற்கு பதிலடியாக ஐரோப்பா தனது பாதுகாப்பை வலுப்படுத்தியுள்ளது. உக்ரைன் தனது பதில் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது. சமீபத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பிளமிங்கோ ஏவுகணைகளை பயன்படுத்தி கருங்கடல் பகுதியில் உள்ள ரஷ்யாவின் துவாப்சே துறைமுக நகரத்தை தாக்கியது. ரஷ்யாவின் எண்ணெய் ஏற்றுமதிக்கு முக்கியமான இந்த துறைமுகம் மீதான தாக்குதல் ரஷ்யாவின் போர் விமானத்தில் சரிவை ஏற்படுத்தியது. 100 ஆண்டு பழமையான வீராசாமி உணவகம் லண்டனில் குவியும் ஆதரவு. லண்டனில் 100 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் வீராசாமி என்ற இந்திய உணவகத்தை மூடும் நிலைக்கு தள்ளக்கூடாது என பிரிட்டனைச் சேர்ந்த பிரபல சமையல் கலைஞர்கள் அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளனர். ஐரோப்பிய நாடான பிரிட்டன் தலைநகர் லண்டனின் மைய பகுதியில் உள்ள ரீஜன் ஸ்ட்ரீட்டில் 1926ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது வீராசாமி உணவகம். இது இந்தியா பிரிட்டன் இடையிலான உணவு கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் விதமாக 100 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. ராணி 2ஆம் எலிசபெத், மகாத்மா காந்தி, நேரு, இந்திரா, சார்லி சாப்ளின் என ஏராளமான பிரபலங்கள் வீராசாமி உணவகத்தில் உணவருந்தியுள்ளனர். இந்த நிலையில் வீராசாமி உணவகம் அமைந்துள்ள விக்டர் ஹவுஸ் கட்டடத்தை நிர்வகிக்கும் பிரிட்டன் மன்னர் குடும்பத்துக்கு சொந்தமான கிரவுன் எஸ்டேட் நிறுவனம் உணவகத்தின் குத்தகையை நீட்டிக்க மறுத்துள்ளது. இதனால் வீராசாமி உணவகத்தை இடமாற்றம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு பிரிட்டனின் புகழ்பெற்ற சமையல் கலைஞர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இங்கிலாந்தில் மெடோம்ஸ்லி தடுப்பு மையத்தில் இடம்பெற்ற துஷ்பிரயோகம் குறித்த அறிக்கை வெளியீடு. இங்கிலாந்தின் மெடோம்ஸ்லி தடுப்பு மையத்தில் 17 முதல் 21 வயதுடையவர்களுக்கு எதிராக கொடூரமான உடல் மற்றும் பாலியல் வன்முறை எவ்வாறு தொடர அனுமதிக்கப்பட்டது என்பது குறித்து சிறைச்சாலைகள் மற்றும் நன்னடத்தை குறைதீர்ப்பாளரின் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கவுண்டி டர்ஹாமில் உள்ள ஒரு தடுப்பு மையத்தில் பல தசாப்தங்களாக ஆயிரக்கணக்கான இளைஞர்களை துஷ்பிரயோகம் செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய அதிகாரி நெவில் ஹஸ்பண்ட் என்பவரை சிறை சேவை, காவல்துறை மற்றும் உள்துறை அலுவலகம் புறக்கணித்து பணிநீக்கம் செய்தமை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.